அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம். முன்னாடி வந்த வீடியோ பார்த்தீங்களா? கிர்கியான் நிறைய பேர் எதிர்பார்ப்பு கிர்கியான். ஆனால் இந்த வாட்டி பல குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு. இந்த குழந்தைக்கு வண்டியிலேருந்து சாப்பிட்றதுக்கு பேக் ஃபுல்லாக கிடச்சிருக்குது. நிறைய பேர் இந்த கிர்கியான் காலம் வந்தால் நிறைய பனிப்பெண்களுக்கு டொஃபி சாக்லேட் செய்கிறது. சரியா? நிறைய பேர் லீவு போகும்போது தோலோட தின்னம் போய் நிலக்கடலை மாட்டிக்கிட்டு நிறைய ஹவுஸ்மேட்டுக்கு சாக்லேட் டொஃபி சாக்லேட் வாங்குகிற வேலையே இருக்கிறது இல்லை, தெரியுமா? ஏன்னா சில வீடுகளில் வாங்கும் குழந்தைங்க வாங்குவோம். அதே மாதிரி இவங்க அந்த பாட்டி அங்கே போவாங்கல்ல, கிர்கியான் டைமுக்கு எங்கேயாவது போவாங்க. போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹவுஸ்மேட்டுக்கும் ஆளுக்கு ஒரு பேக்கெட், மாமாவோடைய தம்பி தங்கச்சி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பேக்கெட் செஞ்சு கொண்டு வருவாங்க. இப்படி சின்ன சின்ன இதெல்லாமே மிக்சிங்காக போட்டு ஒரு பேக்கெட் அதை ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் ஆளுக்கு ஒரு 10-15 பேக்கெட் அடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க பேக்கெட்டில் போட்டு. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற 10 பேருக்கும் இப்போ ஒரு வீட்டில் இருந்து ஒரு பனிப்பெண் போகிறாங்கன்னா அந்த ஒரு பனிப்பெண்ணுக்கு அந்த வீட்டில் இருந்து 10 பேர் போனால் அந்த 10 பேருடைய பேக்கெட்டும் சில வீடுகளில், இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் கிடைக்கும், சில இடங்கள் அப்படின்னு சொல்ல தெரியல, அவங்களுடைய அந்த 10 பேக்கெட்லேயும் ஆளுக்கு ஒரு பேக்கெட் எப்படியுமே கொடுத்துருவாங்க பனிப்பெண்ணுக்கும். மாஷாலான்னு நோன்பு முடிஞ்சு பெருநாள் முடிஞ்சு லீவுக்கு போகிறதுக்கு தயாராகும்போது அவங்களுக்கு எப்படியுமே அந்த டொஃபி சாக்லேட் செலவில் ஒரு அளவு சரி. இப்போ ஒரு 50 தினார் கொடுத்து சாக்லேட் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு 25 தினார் கொடுத்து சாக்லேட் வாங்கினா போதும், அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஆனால் இந்த முறை எல்லாமே இந்த நாட்டுக்கு இப்போ நோன்பு கழித்து நாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிறவங்க கார்கோ போகிறதுக்கு தயாராக வேண்டியது அது இல்லாமல் போச்சு. நாட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க போக முடியாத சூழல், வரத்துக்கு தயாராக இருந்தவங்களுக்கு வர முடியாத சூழல், இந்த மாதிரி பல இன்னல்களை துன்பங்களை சந்தித்தோம். ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 24 மணி நேரம் நெருங்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 24 மணி நேரத்துக்குள்ள அமைதி நிலவுது. அமைதியான சூழலாகவே இருக்குது. ஒரு மிதமான, இன்றைக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு மிதமான குளிர் காட்டு இருக்குது. அமைதி தான் நிலவுது. இன்றைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, அமைதியான சூழல் இருக்குது. இதே அமைதி தொடர்ந்து நிலவட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் எனக்கு மட்டும்தானான்னு தெரியலை, இல்லை உங்களுக்கு அப்படி யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்கள். சும்மா சில நேரங்களில் அந்த சங்கு சத்தம் காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. காதுக்குள்ளே சங்கு சத்தத்தோடைய அந்த அந்த வீரியமா இல்லை ஃபீலிங்ஸா தெரியலை. இடைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குனு போய் கதவை திறந்து இல்லைடா கேட்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அது நம்மளுக்கு அந்த பழக்கப்பட்டு 2-3 நாளாக பழக்கப்பட்டு போனதால் அது ஒரு ஒரு தேஜாவும் இருக்கமா, இல்லை அது ஒரு ஒரு இல்யூஷனை ஏற்படுத்துதான்னு தெரியல. சில நேரங்களில் சில நிறைய தூங்காதவங்களுக்கு அந்த மாதிரி ஆகிறது. இப்போ எனக்கெல்லாம் தூக்கம் கிடைக்கிற டைமில் கிடைக்கிற கேப்பில் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour தூங்கிட்டா தான். அது மாதிரி தூங்குறதால நம்மளுக்கு தூக்கம் கம்மின்றதால அந்த இல்யூஷன் அதிகமாகவே வரும். என்ன பண்ணுறது? சரி, இன்ஷா அல்லாஹ் விடிகிற நாளை வெள்ளிக்கிழமை பொழுது
எல்லாம் நல்லபடியாக மாறணும். தராவி தொழுகை இல்லை, இரவு நேரங்களில் தராவி தொழுகை இல்லை. நிறைய இடங்களில் நான் நினைக்கிறேன் இப்போ இஃப்தாருக்குரிய ஏற்பாடு சும்மா அந்த பார்சலை கொடுத்து அனுப்புகிறாங்க. பள்ளிகளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட இப்போ விடுறாங்கல்ல, அது ஒரு பக்கம். இப்படி பலதரப்பட்ட விடயங்கள். அல்லாஹ் கரீம். கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். Uh-oh.